நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தமிழிலை பார்த்து வந்திருப்பீர்கள். வாருங்கள் நண்பர்களே, அமெரிக்காவில் இலகுவாக ஈஸியாக செட்டில் ஆவதை பற்றி பார்க்கலாம். கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே, அப்பொழுதுதான் நாம் உலகின் நம்பர் 1 கண்ட்ரியான அமெரிக்காவில் செட்டில் ஆவது எவ்வளவு எளிது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நம்மில் சிலர் உறவினர்கள், நண்பர்கள் ஓரளவு வசதியாக இருப்பின் அவர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏனென்றால் ஒருவேளை உங்களால் இப்பொழுது உள்ள பொருளாதார நிலையில் போக முடியவில்லை என்றாலும் அவர்கள் போனால் அதன் மூலமாக உங்களுக்கு பயன் பெறக்கூடும். ஆகையால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நண்பர்களே, வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, அமெரிக்காவில் அதிபர் மாற்றம் நடந்த பிறகு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதெல்லாம் உலகம் அதிரும்படியாக இருக்கிறது நண்பர்களே. இந்தியாவிலிருந்து போய் வேலை பார்த்து கொண்டிருக்கிற H1B விசா போன்றவைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்களின் மற்றவர்களின் வழியில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறார். அதில் நீங்கள் அறிந்ததுதான், பல ஆயிரக்கணக்கானவரை அவர் பிடித்து அங்கிருந்து இராணுவ விமானங்கள் மூலம் அனுப்பி வைத்தார். இப்படி அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முன்பே இருக்கிற ஒரு E5 என்கின்ற அந்த விசா முறையை இப்பொழுது அங்கு குடியேற இருப்பவர்களுக்காக புதிய நேமை வைத்து கோல்டன் விசா என்று வைத்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நண்பர்களே. அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த முறையில் நாம் பொதுவாக நம்முடைய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருப்பவர்களால் போகக்கூடிய அளவுக்கு தான் அங்கு செலுத்த வேண்டிய பணம் இருக்கிறது நண்பர்களே. ஆகையால் நிறைய பேர் விரும்பிய பல பேர் அமெரிக்காவின் உலகின் பெரிய நாடான நம்பர் 1 பாஸ்போர்ட் அண்ட் பொருளாதார ரீதியில் மிகவும் உயர்ந்து இருக்கிற அமெரிக்காவுக்கு செல்வாக்கு மிக்க அமெரிக்காவில் நாம் போய் குடியேற முடியும் நண்பர்களே. உலகின் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அமெரிக்காவுடைய விசா கிடைத்துவிட்டால் உங்களுக்கு உலகின் மற்ற அனைத்து நாடுகளும் விசாவை தந்துவிடும் நண்பர்களே. காரணம், அமெரிக்காவுக்கு ஒருவர் போய் ஒழுங்காக வந்துவிட்டாலே அவர் மற்ற நாடுகளில் தங்க மாட்டார் என்ற அடிப்படையில் மற்ற நாடுகளும் உங்களுக்கு விசாவை தந்துவிடும் நண்பர்களே. அமெரிக்கா விசா இருந்தால் பல நாடுகளுக்கு நீங்கள் விசா இல்லாமல் ஏற்றுட்டு வரலாம். பல நாடுகளுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் போல் ஆன் அரைவல் விசா வாங்கி கொள்ளலாம் நண்பர்களே. மிகப்பெரிய வசதிகளை கொண்ட நல்ல பவர்மிக்க நாடான அமெரிக்காவில் செட்டில் ஆவது எல்லோருடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை தான் இந்த ட்ரம்ப் அவர்களின் புதிய அறிவிப்பு மூலம் அதை நாம் பெற்று மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிற நண்பர்களே. இந்த முறையில் செல்வதற்கு பொதுவாக நம் இந்தியாவில் உள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பாம்பே, கல்கத்தா, இன்னும் பல நகரங்களில் உள்ளவர்களால் மிக மிக எளிதாக செல்ல முடியும் நண்பர்களே. காரணம் என்று சொன்னால், இன்று ஒரு பராப்பற்றையின் விலை என்பது கோடிக்கணக்கில் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில கோடிகளை கொடுத்தாலே உங்களுக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை வழங்க இருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம் நண்பர்களே. அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி அங்கு போய்விட்டால் நாம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க முடியும். நல்லதொரு அவர்களுக்கு வாழ்க்கையை தர முடியும் நண்பர்களே. அதனால தான் நிறைய பேர் உங்களுக்கு மறைமுகமாகவும் பல லட்சங்கள் கொடுத்து அமெரிக்காவை சென்றடைய வேண்டும் போய் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. ஆகையால் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இலகுவாக நாம் செய்ய முடியும். அதற்கு வேண்டிய தொகை எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த கோல்டன் விசா முறையை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நண்பர்களே. இதனுடைய ப்ராசஸிங் டிசைன், அதோடைய வெப் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. அதில் போய் நாம் ஒரு $15,000 அது ப்ராசஸிங் ஃபீயாக கட்ட வேண்டும் நண்பர்களே. $15,000 ப்ராசஸிங் கட்டிவிட்டால் பிறகு நாம் ஒரு இந்திய மதிப்பில் வேண்டுமென்றால் அமெரிக்க மதிப்பிலே சொல்லுவோம் $1 மில்லியன் நண்பர்களே. இந்த $1 மில்லியன் என்பது இந்தியாவில் ஒரு 9 கோடி மட்டும்தான் நண்பர்களே. உங்களுக்கு தெரியும், சென்னை, கல்கத்தா, பெங்களூர், ஏன் மதுரை, திருச்சி நகரங்களில் கூட ஒரு பில்டிங், ஒரு வீடு ஒருவருக்கு இருந்தால் பல கோடிகள் போகும் நண்பர்களே. ஒரு பெரிய பில்டிங் ஒருவர் இருந்தால் அவரால் கூட அங்கு போய் செட்டில் ஆக முடியும். 9 கோடி ரூபாய் நீங்கள் அங்கு முதலீடு செய்தால் உலகின் நம்பர் 1 நாடான நம் பவர் பிக் நாடான அமெரிக்காவில் நீங்கள் குடியேற முடியும் நண்பர்களே. வெறும் $15,000 நீங்கள் ப்ராசஸிங் ஃபீயாக கட்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள்
9 கோடி ரூபாயை அங்கே முதலீடு செய்தால் உலகின் நம்பர் 1 நாடான அமெரிக்காவுக்கு நீங்கள் போய் குடியுரிமை பெறலாம் நண்பர்களே. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது. பல 1000 கோடிகள், பல 100 கோடிகள் கொடுக்க வேண்டாம் நண்பர்களே. வெறும் 9 கோடி. பெரிய சிட்டியிலே ஒரு பில்டிங் இருந்தாலே அது 10 கோடி, 15 கோடி, 20 கோடி போகும். ஆகையால் நிறைய மக்களுக்கு போய் வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இந்த திட்டத்தின் மூலம் இதை அறிந்து கொண்டு வசதி இருப்பவர்கள் போக விரும்புகிறவர்கள் போருங்கள். இல்லைங்கள் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் நண்பர்களே. உங்களோட உறவினர்கள் யாராவது ஓரளவு வசதியாக இருக்கக்கூடும், நண்பர்கள் யாராவது ஓரளவு வசதியாக இருக்கக்கூடும். அவர்கள் போய் அங்கு தங்கினால் அது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடும் நண்பர்களே. ஆகையால் நண்பர்களுக்கும் உறவினர்களும் பயன்பெறும் வகையில் நீங்களும் பயன்பெற வரையில் ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. அதிகமாக ஷேர் செய்யுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள். நல்ல நல்ல பல வீடியோக்கள் தொடர்ந்து நம்முடைய துபாய் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வர இருக்கிறது நண்பர்களே. பல நாடுகளுக்கு நான் போய் வந்த அனுபவத்தை கொண்டு விசா எப்படி எடுப்பது, அதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, அதுக்குள்ளே என்னென்ன ஃபார்ம்கள் வைக்க வேண்டும் என்பதை பற்றலாம் விரிவாக சொல்ல இருக்கிறேன். கன்சல்டன்சி வேண்டுபவர்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பது வரை அன்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை மூலம் நான் சம்பாதித்து கொண்டிருந்த நண்பர்களே. உலகை சுற்றி கொண்டே, அதுவும் கப்பல் டூரில் சுற்றி கொண்டே பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. விருப்பப்பட்டவர்கள் அதை பற்றிய விவரங்களை என்னிடத்தில் கேட்கலாம். அதற்கு கொஞ்சம் முதலீடு உண்டு நண்பர்களே. அப்படி முதலீடு செய்து நாம் உழைத்தால் உலகில் ஒரு சுற்றுலா கம்பெனிகள் நாமும் பணம் சம்பாதிக்க முடியும். இலகுவாக உலகங்களை சுற்றி வர முடியும் நண்பர்களே. வணக்கம்.